ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் இறந்துட்டாருன்ற பொய் செய்தியோட திருஜடையோட சேர்ந்துட்டு சீதையை விமானத்தில் அழிச்சுன்னு வரார் ராவணன். அப்போது தரையில் பெருமளவு வானர கூட்டம் அழிஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க சீதை பறந்து வரைச்சி. இப்போ வானரர்கள் பலர் சூழ்ந்து நிற்க ராமரும் லக்ஷ்மணரையும் தரையில் விழுந்து கிடக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. அவளுடைய வில்லு கேடையும் அம்பு தாறுமாறாக செதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. அவளுடைய உடல்கள் பல அம்புகளாலும் தொலைக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ அக்னி தேவனுடைய 2 மகன்கள் புள்ளினால படுக்கையின் மேலே படுத்திருக்கிறது போல் காட்சி அளிச்சுட்டு அந்த 2 வீரர்களும் அம்பு படுக்கையின் மேலே கடந்த காட்சியை சீத்தை பார்த்துட்டு ஓன்னு கதறாங்க. மனசு பதறி துடிச்சு அழுதுண்டே அவங்க புலம்ப தொடங்குறாங்க. அங்கலக்ஷணங்களை கொண்ட மனுஷானுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பலர் என்னை பார்த்து எனக்கு மகன்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க, நான் விதவியாக வாழ நேரிடாதுன்னு கணிச்சு சொன்னாங்க. அப்போ அவள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி பொய்யாயிடுத்தே, நான் பட்ட மகிழ்ச்சியாவேன்னு ஆருடம் சொன்னவங்க இருக்காங்க, இன்றைக்கி அவள் வாக்கெல்லாம் பொய்யே போயிடுதே. அயோத்தி மன்னனா ராமர் முடிசூட்டிக்க அவர் அருகே இருந்து அந்த காட்சியை நான் கண்டு கழிப்பேன்னு சொன்ன அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நன்னா அறிஞ்ச அந்தணர்கள் இன்றைக்கி பொய்யா போயிட்டாங்களே அப்படின்னு சீதை ரொம்ப கதறி அழறாங்க. அப்போ அவங்க மேலும் சொல்கிறாங்க, என்னுடைய பாதங்களில் தாமரை குறி இருக்குது, இந்த அடையாளமுடையவாளுடைய கணவர்கள் அரசாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணின் பாதத்தில் இந்த தாமரை குறி இருந்ததுன்னாக்கா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவளுடைய கணவன் சிம்மாசனத்தில் தான் இருப்பான்னு ஜோதிட சாஸ்திரத்தை நன்னா அறிஞ்சவா சொல்கிறாங்க. அது இன்றைக்கி பொய்யா போயிடுது. என்னுடைய பற்கள் நெருக்கமாக அமைஞ்சிருக்கு, என்னுடைய புருவங்கள் ஒன்று சேர்ந்துள்ள, என்னுடைய அங்கங்கள் ஒழுங்காக அமைஞ்சிருக்கு, என்னுடைய கால் விரல்கள் 10 பாதத்தின் 2 பகுதியிலையும் தரையில் படுறதை பார்த்து அங்கலக்ஷணம் அறிஞ்சவா ரொம்ப சுலபமான அறிகுறியை தாங்கினவளா நான் விளங்குறேன். விரல்களுக்கிடையே இடைவெளி இல்லாமல் அமைஞ்சிருக்கிறதுனால தான் நான் சிறப்புற்று விளங்க போகிறேன்னு சொன்னாங்களே. அங்கலக்ஷணங்கள் ஒழுங்காக அமைய பெற்றிருக்கிறத பார்த்து அவள் அப்படி சொல்ல, ஜோதிட சாஸ்திரத்தை அறிஞ்ச அந்தணர்கள் என் கணவனோட எனக்கும் பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொன்னாங்களே, இது எல்லாமே இன்றைக்கி பொய்யா போயிடுது. இந்திரஜித்தின் மாயைக்கு 2 சகோதரர்களும் பலியாயிட்டாங்களே. ராமரனுடைய பார்வையில் பட்டா தான் அழிஞ்சிடுவோம்னு உணர்ந்த இந்திரஜித் மறைஞ்சிருந்து தந்திரமாக யுத்தம் பண்ணி அவரை வீழ்த்திட்டானே. ராமரையும் லக்ஷ்மணனையும் சாச்சு அந்த சுமையே ஏற்க துணிஞ்சுட்ட காலன் இனி எந்த சுமையத்தான் ஏற்க மாட்டான். நான் என்னை நினச்சி வருந்துறதை விட, ராமரை நினச்சி வருந்துறதை விட, லக்ஷ்மணனை நினச்சி வருந்ததை விட என் மாமியார் கௌசல்யை நினச்சி தான் அதிகம் வருந்துறேன். நாங்கள் 3 பேரும் அயோத்திக்கு திரும்புகிற நேரத்தை எதிர்பார்த்துட்டு அந்த அம்மையார் காத்துட்டுருக்காங்களே, இந்த செய்தி அறிஞ்ச அவளுக்கு என்ன கதி நேருமோ தெரியலையே அப்படின்னு பலவாராக சீத்தை புலம்புறாங்க. அப்போ திருஜடை அவளை பார்த்து, பெண்மணியே வருந்தாத, உன்னுடைய கணவர் உயிர் வாழறாருன்னு தான் எனக்கு தோன்றது, காரணம் இல்லாமல் நான் இப்படி சொல்லலை. தங்களுடைய தலைவன் போரில் கொல்லப்பட்டாக்கா அப்போ போர் வீரர்கள் கோபத்தில் உடனே பீடிக்கப்படுறது கிடையாது, அவளுடைய மகிழ்ச்சியும் அவளுக்கு உண்டாயிடாதுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியது தான். இந்த நிலையில் செயல்திறனை இழந்தவாளா போர் வீரர்கள் யுத்த களத்தில் தாறுமாறாக அங்கேயும் இங்கும் அலைவாங்க. மாலுமி இல்லாத கப்பல் புயலால் கொந்தளிக்கிற கடலில் சிக்கி தவிக்கிற மாதிரி அவள் திசை தெரியாமல் தவிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்ன, வானர படையிடையே குழப்பத்தை பார்க்க முடியல. அவள் ரொம்ப எச்சரிக்கையோட ராமலக்ஷ்மணாளுக்கு காவலாக நின்றுட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறொரு விஷயத்தையும் நீ என்ன அறிஞ்சிக்கோ, இந்த புஷ்பக விமானம் கணவனை பறி கொடுத்த பெண்களை ஏற்றின்னு போகிறது போகாது. ஆனால் ஒன்றை இதில் நான் ஏற்றின்னு வந்திருக்கேன். தரையில் விழுந்து கிடந்தா கூட அந்த 2 இளவரசர்களுடைய முகம் களை எழுந்து போகலை. அவள் ஏதோ மயக்கம் அடைஞ்சு இருக்கிறதா தான் எனக்கு தோன்றுறது. இறந்துட்ட வாழ்னுடைய முகத்தில் காணப்படுற அச்சத்தை தர்ற ஒரு தோற்றம் அவள் முகத்தில் இல்லை. துணிவை கை கொண்டுக்கோ, இந்திரன் வந்தால் கூட அந்த 2 இளவரசர்களை போரில் வீழ்த்துறதுங்கிறது முடியாது. தேவர்களாலும் அசுரர்களும் சேர்ந்து வந்தால் கூட சரி, இவாளை வெல்ல முடியாது. அப்படி இருக்க நீ கவலைப்படுறதுன்றது தேவையில்லாது. துன்பத்தை விட்டு ஒழிச்சுடு. உன்னுடைய நற்குணங்களெல்லாம் நேரில் பார்த்து உன் மேலே அன்பு கொண்ட காரணத்தினால தான் நான் இந்த விளக்கங்களை உனக்கு கொடுத்துட்டுருக்கேன். இதுவரை நான் பொய் பேசினதே கிடையாது, இனியும் பேச மாட்டேன். நான் பேசினது எல்லாம் உண்மை. ராமலக்ஷ்மணா வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க, அவள் இறக்கலை, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு திருஜடை புலம்பின சீதைக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ சீதை 2 கைகளையும் குவிச்சுண்டு திருஜடையை பார்த்து அப்படியே ஆகட்டும்னு பரிதாபமாக சொல்கிறாங்க. அப்போ புஷ்பக விமானம் மீண்டும் அசோகவனத்தை வந்து சேர்றது. திருஜடையும் சீதையும் அங்கேருந்து இறங்குறாங்க. அரக்கிகள் சீதையை அவளுடைய இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறாங்க. அவள் மீண்டும் கவலையில் ஆழறா. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.